சார் இன்னைக்கு வேற நியூஸ் பேப்பர்ல வேற வந்திருக்கு, விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்கதா தகவல் வந்திருக்கு. அது முக்கியமா ராகுல் காந்தி அவர்கள்ட்டே பேசுறதுக்கான முயற்சியை ஈடுபட்டு இருக்காரா சார்? இதை பற்றி நான் சொல்லிடுறேங்க சார். நீங்கள் ஆல்ரெடி இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. காங்கிரஸோட மேலிடம் டெல்லியிலேருந்து திரு விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நம்பலை. ஆக்சுவலாக என்னன்னா, இவர் இஷ்டத்துக்கு இவர் ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் வந்து உண்மையாகவே ஆல்மோஸ்ட் திமுகவை மாறிட்டாங்களோ அப்படின்ற அளவுக்கு திரு செல்வ பெருந்தகையெல்லாம் போய் தேமுதிகவோட பேசுகிறாரு, பாமகவோட பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது இது ஒரு மாதிரி தினமலர் கட்டமைக்கிற நரேட்டிவ் மாதிரி நீங்கள் கட்டமைக்கிற நரேட்டிவ்னு நான் நினச்சேன். பட் இப்போ வந்து அதில் கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த நியூஸில். எனக்கு புரியலை. யாரோ ஒரு முக்கியமான நபர் விஜய் அவர்களை போய் சந்திச்சு அதன் மூலமாக விஜய் வந்து ஃபோனில் யார் கூட மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்லை ராகுல் காந்தியோடய பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது ரொம்ப, அதாவது இது உண்மையாக இருந்தால் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது இல்லைங்க சார் இது. கரெக்ட் சார். இன்னொன்று சார், செல்வ பெருந்தகை அவர்கள் வந்துட்டு போய் எல்லா கட்சி கூடயும் பேசுறாரு. ஒருவேளை அவரே முதல்வர் வேட்பாளரை நிப்பாட்டி 6வது முனை போட்டியாக கூட வர வாய்ப்பு இருக்கா சார்? யார் செல்வ பெருந்தகையா? ஆமாம் சார். அவரை வாலியோட போய் ஓரமாக குறைச்சாங்க. முதல்வர் ஏன் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களான்னு பாரு. அந்த உங்கள் மாலதி சொல்கிற நியூஸில் அதுதான் வந்திருக்குது. செல்வ பெருந்தகைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல தீர்மானமாக இருக்குது திமுக. இன்னொரு கட்சிக்காரனுக்கு கொடுத்து மொத்தமாக அந்த ஏரியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரி கான்ட்ராக்டை பூரா இந்த ஆளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம கட்சிக்காரன் சம்பாதிக்கல, யாரோ ஒரு கட்சிக்காரனுக்கு போய் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் செல்வ பெருந்தகை எக்மோருக்கு மாற்றிட்டாங்க. அதுலேயே அதுவும் வந்திருக்கு, பேர் போடாமல் வந்திருக்கு. எக்மோரில் இவர் தான் இது தொழிலதிபர், எம்எல்ஏன்னு இருக்குல்ல, இவர் தான் அந்த தொழிலதிபர். ரவுடின்னு போட வேணான்றது தொழிலதிபர் போட்டாங்க. என்ன அதனால் அந்த அளவுக்கு சீட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு இதில் முதல்வர் ஆசை வேறையா, ஏதோ இந்த அளவுக்கு வச்சுருக்காங்களேன்னு பாருங்கள். வேறு ஆங்கிள் யோசிச்சு பாருங்கள், லாஜிக் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை விடுங்க, இது ஒரு கட்சியே கிடையாது. இவங்களும் ஒரு தேசிய கட்சிக்கான எந்த அடையாளமும் இங்கே இருக்க காங்கிரஸ்காரன் ஒருத்தனு கூட இல்லை. ஓகேவா? அதனால் தமிழக காங்கிரஸினரை பற்றி நான் பேச விரும்பவில்லை. டெல்லியிலேருந்து பாருங்கள், அவங்க ஆங்கிளில் இன்றைக்கி காங்கிரஸ் தேய்ந்து கட்டெரும்பாக போய்விட்டது என்பது தெரியும். கேரளாவில் எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சியை மீண்டும் பிடிக்க வேண்டும். இதுவரை கேரளாவில் 2வது முறையாக காங்கிரஸ் தோல்வியை தழுவிய வரலாறு கிடையாது. 5 வருஷம் சிபிஎம், 5 வருஷம் காங்கிரஸ், 5 வருஷம் காங்கிரஸ், 5 வருஷம் சிபிஎம். இதான் நாங்கள் வரலாறு. முதல் முறையாக சிபிஎம் 2வது முறையாக காங்கிரஸை கேரளாவில் வீழ்த்தி 2வது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்போது வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. திரு விஜய் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கப் போவதே இல்லை. ரைட்டா? பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை, 63லேருந்து 10 எம்எல்ஏக்களுக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ இல்லை. இப்போது திமுக கூட சேர்ந்தால் எவ்வளோ எம்எல்ஏ கொடுப்பாங்க? அதான் 10, 20, 10 அல்லது 20 கொடுப்பார்கள். நீங்கள் அந்த 20 வாங்கி அதில் ஒரு 10 ஜெயிச்சிங்கன்னா இதனால் கேரளாவில் காங்கிரஸுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா? கிடைக்காது. விஜயோடு கூட்டணி வச்சா திருப்பி 60 தொடலாமா? அந்த 63ஐயே தொடலாமா? 63 தருவாரா? அமைச்சரவையில் பங்கு தருகிறேன் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டாரா? ஒருவேளை விஜய் ஜெயித்து முதல்வரானா காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கெடுக்க முடியுமா? முடியும். அதுபோக தமிழகம் அல்லாமல் இன்னொரு மாநிலத்தில் விஜய் பலன் தருவாரா? ஒன்றுமே இல்லாத இந்த இத்து போன கட்சி ஜன்சூரஜ்னு ஒரு கட்சி, அதை நம்ம சொல்ல வந்தீங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு விஜயோட அருமை. அங்கே வந்து பீகாரில் இவர் ஃபேமஸாக இருக்காரு அப்படின்னு. அங்கே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது கேரளாவில் இருக்கக்கூடிய விஜயின் ரசிகர்கள் மிகவும் மன வருத்தப்பட்டார்கள். நாங்கள் பொதுவாக ஒரு பேர் வச்சுருக்கலாமே, தமிழக வெற்றி கழகம்னு வச்சிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் சேட்டன்கள் என்ன செய்வது? கேரள வெற்றி கழகம் அல்லவே. ஆமாம். அப்போதே இந்த சலசலப்பு எழுந்தது. ஸோ இப்போது வந்து கூட்டணின்னு சொன்னா ஒரே ஒரு வாட்டி விஜய் போய் ஒரு டூரிஸ்ட் வந்தார்னா போதும் கேரளாவில். ரைட்டா? போதும். விஜய் பாப்புலாரிட்டிக்காக சொல்கிறேன். போனான்னா பலன் அளிக்குமா இல்லையான்னு கேட்குறேன் காங்கிரஸ்க்கு. சார் ஒரு தடவை கேரளாவுக்கு போயிட்டு வந்தார் சார் திரு விஜய், செம்ம கூட்டம். அது இளைஞர்கள் பலன் அளிக்குமா அளிக்காதா? ஸோ போனார்னா காங்கிரஸின் வெற்றி உறுதி. கூட்டணி வச்சாங்கன்னா இல்லையா? தமிழ்நாட்டில் அதனால் 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கேரளாவில் ஆட்சி அமைப்பது உறுதி. அண்ட் ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும். கேரளாவில் முழுக்க எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்கன்னா ராஜ்யசபா எம்பி கிடைக்கும். காங்கிரஸ் தலைமை இப்படித்தானே அணுகும். விஜய் கட்சியில் 60 சீட்டு கிடைக்குமா? இன்னொன்று, விஜய் அங்கேருந்து திங்க் பண்ணுவான். விஜய் ஏன் இதை வேணான்னு சொல்லணும்? விஜய்க்கு இந்த கட்சியில் 60 சீட்டு கொடுக்குறதுல எதுவும் தயக்கம் இருக்கா? அப்பாடி 60 எடுக்குது ஒரு கட்சி வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவார். இல்லை சார், நிறையா இதில் வந்து பலன்கள் இருக்குது சார். காங்கிரஸ் அளவுக்கு காசு தரும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா சீட்டுக்களை கொடுக்கலாம். இன்னொன்று விஜய்க்கும் நல்லது, ஒரு 60 பேருக்கு ஆள் தேட வேணாம்ல.
திமுகவை பலவீனப்படுத்தலாம். இருங்க சார், ஃப்ளோவாக போயிட்டு இருக்கு. திமுகவை பலவீனப்படுத்தலாம். ட்ரூ. யாருமே கூட்டணிக்கு வர்றதில்லைன்ற அந்த மாயை உடையதா? ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, பிஜேபி கூட நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபிக்கு கூட கூட்டணிக்காத ஒரே கட்சி யாரு? காங்கிரஸ். எஸ். அப்போ அவங்க 2 பேரும் இணையும் போது அந்த என் பிளாக்காக விழுகிற ஓட்டு இருக்குல்ல காங்கிரஸ் மூலமாக திமுக, அதை அப்படியே கொத்தா அள்ளிட்டு போகலாம். மைனாரிட்டிஸ் அதான் அவங்க மைனாரிட்டிஸ் ஓட்ட காங்கிரஸ் போகிற இடம்லாம் கூடவே கூட்டின்னு போயிடும். திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்களிப்பது காங்கிரஸ் உடன் இருப்பதாலா அல்லது திமுகவின் மீது இருக்கும் நம்பிக்கையாலா? காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால தான். அப்போ எங்களால் தான் உனக்கு இவ்வளோ ஓட்டு வருது, ஆனால் எங்கள் தலைவரை பற்றி இல்லாததை பொல்லாததை உருட்டுறீங்க. இப்போது ஒருவேளை காங்கிரஸ்க்கு அந்த ஐடியா இல்லைனா கூட ஐடியாவை திமுகவே உருவாக்குது. இது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி செத்து போய் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் கடந்த காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஏன் உடைந்தது என்பதை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால், அதிமுகவின் தலைவர்களை பற்றி அண்ணாமலை பேசியது தான் முதல் சிக்கலே. அண்ணாவை பற்றி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் என்று நினைக்கிறேன். ஜெயலலிதா பற்றி ஏதோ ஒன்று சொன்ன உடனே கூட்டணி இருக்கும்போதே எப்படி கொதிச்சாங்க ஞாபகம் இருக்கா? அவள் தான் உனக்கு அந்த மகளிர் அணிலாம் வந்துங்க சார். இங்க பாருங்க, தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்க அமைதியா இருக்கோம், இல்லாட்டி சிறகடிப்போம் அப்படின்னாங்க. பீஸாகி இருப்பாங்க. அதுதான் இயல்பான ரியாக்ஷன். புரியுதா? எங்கள் ஐகான் எதுக்கு நீ இப்படி சொல்கிற? இத்தனை வருஷம் கழிச்சு கூட்டணி இருக்கும்போதே கிட்டத்தட்ட அண்ணாமலை அந்த வார்த்தையெல்லாம் விட்ரா பண்ண வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? தலைமையிலேருந்து கூப்பிட்டு சொல்லி எப்போ மூடி நிற்பா அப்படின்னு. அதுதான் அப்படியே நீர் பூத்த நெருப்பாக இருந்து 24 உடச்சி விட்டுச்சு. அவங்க ஏடிஎம்கே ரியாக்ஷன் அந்த நேரத்தில் கொதிச்சிருவாங்க. இப்போ கடைசியாக வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அந்த ஏவி போட்டதுக்கு, இந்த இந்த முருகன் மாநாட்டில் போட்டதுக்கு வேலுமணியோட பேட்டி பார்த்தீங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி பேசுனது என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், சும்மா இருக்க மாட்டோம் சொல்லிட்டேன். எப்போ கூட்டணி அமைஞ்ச பிறகு வேலுமணி பேட்டி கொடுத்தாரு, கவனிச்சிங்களா? சும்மா இருக்க மாட்டோம், தலைவர்கள் பற்றி பேசினா அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்ன தொடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் தொடவே கூடாது. அது மாதிரியான விஷயம் தலைவர்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த காங்கிரஸ்காரங்க பேசின்னு இருக்கிறது காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு. அந்த காமராஜர் சாகும் தருவாயில் கருணாநிதியின் கைகளை பிடித்து கொண்டு தமிழகத்தை உங்ககிட்டயா ஒப்படைப்பாங்க? காங்கிரஸும் திமுகவும் கட்டி உருண்டுருக்காங்க. கடந்த காலத்தில் அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லை. நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக புரியும். இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்த்தது ஏடிஎம்கே டிஎம்கே சண்டையை பார்த்த உடனே உங்களுக்கு நமக்கு 60களின் அரசியல் என்ன என்பது தெரியவில்லை. அவ்வளோ அசிங்கமாக திட்டுவாங்க. அரிசிக்கு பஞ்சம். அதனால தான் ரூபாய்க்கு 1 படி நிச்சயம் 3 படி லட்சியம் சொன்னாங்களா? கோரிக்கை வச்சாங்களா? போட்டியே காங்கிரஸ் திமுகவுக்குத்தான். பக்தவச்சலம் ஐயா பருப்பு விலை என்னாச்சுன்றதான் திமுகவின் தேர்தல் முழக்கம். அப்போது காமராஜரே தோற்கடிச்சாங்க இவங்க இல்லையா? ஒரு காமராஜர் ஒரு டால் லீடர், லிட்ரலி ஆல்சோ ஹீஸ் அ டால் லீடர். ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தவர். நேரு எந்த ஊரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் காமராஜரைத்தான் அனுப்புவார். நேரு இறந்த போது லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக தேர்ந்தெடுத்ததில் காமராஜரின் பங்கு பெரியது. அவ்வளவு பெரிய தலைவர் அவர். ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை கூசாமல் நீ அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தாங்க, சரி ஏசி போட்டு கொடுக்கட்டும், இதெல்லாம் சொல்லிக்கிற விஷயமாயா? என்ன அப்போ உங்கள் தலைவர் என்ன அவ்வளோ தயாலகோ? ஏசி உங்கள் தலைவர் ஏசி ஆவாரியா? இல்லை சார், அது மட்டும் இல்லை சார். காமராஜர் என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பம் இல்லை, அவர் சொத்து சேர்க்கலை, ரொம்ப எளிமையான மனிதர் அப்படின்றதான் மக்கள் மனதில் அவருக்கு இருக்க தோற்றம். அதையே இது உடைக்குது இல்லை சார்? உடைக்க வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறேம்மா. இருக்கட்டும்மா, இன்னைக்கு ஏசி வந்திருக்கு, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் டிவியில் டாலஸ் பங்களாவில் ஒரு ஏசியை போட்டு கொடுன்னு கொடுத்துருக்கலாம். என்னமோ இவர் ஹிட்டாச்சி ஏசி மிஷின் ஏஜென்ட் மாதிரி இவரை எங்கள் தலைவர் ஏசி போட்டு கொடுத்தானே, ஏசி மெக்கானிக் கூட தான் ஏசி போட்டு கொடுத்துருப்பான். அதனால் அவன் நான் காமராஜருக்கு ஏசி போட்டேன்னு சொல்லிக்க முடியுமா? நீ சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு அரசு பங்களாவுக்கு ஒரு ஏசியை போட்டு கொடுத்துருக்கு, இவ்வளோ தானே? எங்கள் தலைவர் இவர் கருணாநிதி சொந்த பாயிலேருந்து எடுத்து கொடுத்தாரா? கருணாநிதி துட்டு செலவு பண்ணுறதுல எப்படி என்பதை கண்ணதாசன் விரிவாக எழுதியிருக்கிறார். நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. அப்போ உங்கள் தலைவரை பற்றி இப்படி சொல்கிறாங்க. இந்நேரம் கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு கூப்பாடு போடணுமா இல்லையா? இல்லை சார், கொஞ்சம் அந்த அப்படியே ரியாக்ஷன்ஸ் வர. ஜோதிமணி பேசியிருக்காங்க. ஜோதிமணிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா? அவர் செல்வத்துக்கிட்ட கேட்டால் காமராஜரை பற்றி பேச திருச்சி சிவாவுக்கு தகுதி இல்லை. உனக்கு கூட தான் தகுதி இல்லை, உன்னை வச்சிருக்கல. என்ன இதெல்லாம் தலைமையை யோசிக்க வைக்கும். புரியுதுங்களா? அங்கே எப்போவுமே காங்கிரஸ் தலைமை, தமிழக காங்கிரஸ்
இருக்கக்கூடியவர்களை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கூட்டணி கட்சியோடு நேரடியாக பேசி முடிச்சிடுவாங்க. காலங்காலமாக இதுதான் காங்கிரஸ் கல்ச்சர். ஹை கமாண்ட் கல்ச்சர்னு பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா, இது திஸ் இஸ் தி ஹை கமாண்ட் கல்ச்சர். இங்கே இருக்கவங்கிட்ட பேசவே மாட்டாங்க. தம்பி அங்கே போ, கையெழுத்து போடு, நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், பெரியவங்க பேசி முடிச்சிட்டோம், போய் கையெழுத்து போட்டோடனே அழகிரி அப்படியா ரைட்டுங்கன்ட்டு அறிவாலயத்துக்கு போயிட்டு சைன் பண்ணிட்டோம் என்பார். இதுதான் காலங்காலமாக நடக்கும். அதனால இதெல்லாம் நீங்கள் பெருசாக இன்னொன்று இங்கே போய் இது இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்கிறாங்கன்றதுலாம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. ஸோ அவர்கள் இந்த திரு விஜய் அவர்களோடு செல்வதற்கான அந்த முடிவை காங்கிரஸ் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. ஒரு பார்ட்டி ஒரு விஷனோட திங்க் பண்ணும். இந்த எலெக்ஷனோட முடிந்து விடக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் இப்போ எப்படி பிஜேபி 29 மனதில் வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்ததோ, அதே போல காங்கிரஸ் ஏன் 29 மனதில் வைத்து விஜயோடு சேரக்கூடாது? 29 முக்கியம் இல்லையா? 26 விட்டுருங்க. இது தமிழ்நாட்டில் இதோட ஸ்டேக் சொல்லிட்டேன். கேரளாவில் காங்கிரஸ் எப்படி ஆட்சி அமைச்சதுன்னு வச்சுக்குவோம். 29 கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் வெல்வதற்கு விஜய் உதவ மாட்டாரா? தமிழகத்தில் கூடுதல் தொகுதிகளை வெல்வதற்கு விஜய் உதவ மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி எப்படி 29 மனதில் வைத்து தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்க்கிறதோ, 29 மனதில் வைத்து ஏன் காங்கிரஸ் விஜயோடு கரம் கோர்க்க கூடாது? இப்போ அந்த செய்தியை சொல்லிடுங்க சார். காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்களோடு விஜயை ஒரு தமிழக காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் சந்தித்தார். அவர் அந்த சந்திப்பின் போது ஆல் இண்டியா பிரசிடென்ட் திரு கார்கே அவர்களோடு விஜய் ஃபோனில் பேசினார் என்றெல்லாம் வந்திருக்கு. டாக்ஸ் ஆர் தேர், அவனும் மறுக்க முடியாது. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறேன். அதிமுகவோடும் காங்கிரஸ் பேச்சு நடத்தியது, இது வெளியே தெரியாது. இது முட்டிலேயே கருகிடுச்சு இந்த பேச்சு. 24 தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் தலைவர் திரு KC வேணுகோபால் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அவரிடம் ஏன் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட போயிட்டுருக்காங்கன்னா, அவங்க இங்கே தான் பிஜேபி கூட தான் இல்லையே, கூட்டணி உடச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன திருப்பி போகிறாங்க போல இருக்கு. என்னன்னா ஆமாம் போகத்தான் செய்வாங்க. அவங்க 24 உடச்சிட்டு வரும்போது நீங்கள் அவங்க கூட போயிருக்கணும். நீங்கள் போகலன்னா அப்புறம் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கிறது இயல்பு தானே, போகத்தான் செய்வாங்க என்று சொல்லும்போது, இல்லை வந்தால் பேசுகிறதுக்கு அவங்க ரெடியா என்று KC வேணுகோபால் கேட்டபோது, பேசுகிறதுக்கு அவங்க ஆல்வேஸ் ரெடி என்று அதிமுகவில் ஒரு மூத்த தலைவரோடு பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் டாக்குன்னு வச்சுங்க, என்னங்க பேசலாமா அப்படின்ற ஸ்டேஜில் இந்த டெவலப்மெண்ட் டப்புன்னு நடந்துச்சு. எடப்பாடி லொடுக்குன்னு அந்த சமயத்தில் இது நடக்குது. ஓகேவா? காங்கிரஸ் வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் இட்ஸ் ஆப்ஷன்ஸ் வித் ஏடிஎம்கே ஆல்சோ. எல்லா கட்சியும் எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதுதான் பாலிடிக்ஸ். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு எங்களுக்கு திமுக தவிர கதி இல்லைங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போவே இது தொடங்கிடுது. இது எனக்கு தெரியும். பர்சனலாக அந்த தொழிலதிபரிடம் நான் நேராக பேசிய போது என்னிடம் அவர் நான் கேரளாவில் KC வேணுகோபாலை சந்தித்தேன். அவர் இது போல் சொன்னார், ஏடிஎம்கேல பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அவங்க எல்லோரும் கூட பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க சார், நீங்கள் வாங்க முதல்ல அத்துக்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்கன்னு. ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் அப்போ நான் பேசிய தலைவருக்கு எடப்பாடி எடுக்க போக முடிவு தெரியாது. பேசலாமா, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்குள் எடப்பாடி டெல்லி விரைந்து இவர் தான் விஜய் 2 வருஷ சிஎம் என்று கேட்டவுடன் இவர் கிளம்பி டெல்லிக்கு சென்று விட்டார். ஸோ அரசியலில் எதுவும் நடக்கலாம். மதுரை மாநாட்டுக்கு பின் இப்போ அந்த செய்திப்படி விஜய் ஒருத்தரை மீட் பண்ணுறாருல, அது செல்வ பெருந்தகையா? செல்வ பெருந்தகையாகவும் இருக்கலாம். ஏன்னா சார் இப்போ பாருங்களேன், திமுக தரப்பில் இப்படி காமராஜருக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கலை திரு செல்வ பெருந்தகை. அப்படி இருக்கும்போது அவரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாரா திரு விஜய் அவர்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க? எனக்கு செல்வ பெருந்தகை விஜய் சந்தித்தாரா என்ற அந்த செய்தியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செல்வ பெருந்தகை நம்பிலாம் இந்த பொறுப்பை ஒப்படைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் புரிந்து கொள்கிறேன். அவருக்கான லெவல்ன்றது ஒன்று இருக்குது. அதனால் அதுக்கு பேசுறதுக்கு நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. காங்கிரஸில் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. இங்கே பழைய காங்கிரஸ்காரங்க நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. அவர்கள் சத்தம் போடாமல் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். விஜய்க்கு ஆக்சஸ் வேணும், செல்வ பெருந்தகைக்கு விஜய்க்கு ஆக்சஸ் இல்லைன்ட்டு எனக்கு தெரியும். அதனால் அது அவராக இருக்க வாய்ப்பில்லை.